தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/8/2026 திங்கட்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் காலை 7:36 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். 17/8/2026, தேதி 8, 17/1/8, மாதமும் 8. கூட்டுத்தொகை பாருங்க, 17 + 8 + 2026 கூட்டுங்க, 2 + 0 + 2 + 6ன்னு கூட்டுங்க, அதுவும் 8 வரும். எப்படி இதற்கு முந்தைய வாரம் 8/8/2026 கூட்டுத்தொகை 8 வந்துச்சோ, அதுக்கு கிழமையே அங்கே சனி. ஆனால் இன்றைக்கு திங்கட்கிழமை. ஆக சனியின் ஆதிக்கத்துக்குரிய எண் இதில் வருது. அதில் சனிக்கிழமையும் சனியின் ஆதிக்கத்துக்குரிய நாளும் வந்துச்சு. அற்புதமான நாள்னு சொல்லியிருந்தேன். அதேபடி இது இப்போ இன்று சனியினுடைய ஆதிக்கமான கிழமை 17, அமானுஷ்ய சக்தி மிகுந்த நாள். இந்த 17ங்கிறது இன்னைக்கே இல்லாத அளவு புகழ் கிடைக்குமா இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு. அது மாதிரி இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நவகிரகங்களுடைய அந்த வரலாறுகளை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிட்டு வந்தேன். சூரியன்னா அது என்ன செய்யும், சந்திரன்னா என்ன செய்யும், என்ன காரகத்துவங்கிறத பற்றி உங்களுக்கு சொன்னேன். சூரியன் என்பது பிதிர்காரகன் அப்படிங்கிற, சந்திரன்கிறது மாதாகாரகன், மனோகாரகன். 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். மனது செம்மைப்பட வேண்டும்னா சந்திரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஒரு நண்பர்களுக்குள்ள சண்டை வரலாம், ஆனால் உடன்பிறப்புகளுக்குள்ள சண்டை வரக்கூடாது. உடன்பிறப்புகளுக்குள்ள சிலருக்கு ரொம்ப அடிக்கடி சண்டை வருது சிலருக்கெல்லாம். காரணம் என்னன்னா, செவ்வாய் பலம் இழந்திருக்கும். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. இல்லாட்டி கொஞ்ச நாள் ஆனோம்னா அவங்கவுங்களும் தன் வேலையை பார்த்துக்கணும், விலகி போயிடுவாங்களாம். சகோதர காரகங்கிறது செவ்வாய். செவ்வாய் பலம் நன்றாக இருந்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். தைரிய காரகன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அது சகோதர காரகன். நம்ம கூட பிறந்தவங்க நம்மளோட ஒத்துருப்பாங்களா அல்லது அவங்களுடைய கருத்து வேறுபாடு இருக்குவாங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி, புதன்கிறது யாருன்னா மாமன் காரகன் அப்படிங்கிற, அம்மான் அப்படிங்கிறதுக்கு அதிபதி. ஆகையினாலே புதன் மாமன் காரகன். மாமனாரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, சொந்த மாமாவை பற்றி, தாயோட கூட பிறந்த உடன்பிறப்புகள் ஆண்கள் இருந்தால் அதுக்கு மாமாங்கிறமல்ல, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இந்த புதன் ஒருவருக்கு உச்சமாக இருந்தால் இவர் பிறந்ததுலேருந்து மாமாவுக்கு உயர்வான வாழ்க்கை வந்துடும். மிகப்பெரிய அளவு தொழிலதிபராக வருவாராம். குரு அது என்ன அப்படின்னா புத்திரகாரகன். குரு நல்லா இருந்தால் தான் பிள்ளை பறக்கும். குரு பச்சை கொடி காட்டினால்தான் திருமணமும் நடக்கும், புத்திர பேரும் கிடைக்குங்கிற. குரு நவகிரகத்திலே நல்ல கிரகம், பார்வையால் பலன் கொடுக்கக்கூடிய கிரகம். குருவை நேராய் நின்று கும்பிடு, சனியை சாய்வாய் நின்று கும்பிடுன்னு நான் சொல்றது வழக்கம் அடிக்கடி. சனியை அதன் டைரக்டாக அதன் பார்வையில் நம்ம இருந்து கும்பிடக்கூடாது, சைடில் நின்று கும்பிடணும். குருவை அதன் பார்வை நம்ம மேலே பதியணும், எதிர்த்தாப்புல நின்று கும்பிடலாம். குரு பார்க்க கோடியன்மை அப்படிங்கிற, பார்வையால் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். புத்திரகாரகன் அதுக்கு பேரு, பிள்ளை பிறக்கிறதுக்கு. அது மட்டுமல்ல, குரு நவகிரகத்தில் நல்லா வெண்கிறதுனால எதை பார்த்தாலும் அது பார்க்குற இடம் தலைச்சுக்கிறமா. சுக்கிரன் களத்திரக்காரகன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் நல்ல அழகு ஆஸ்தி உள்ள வாழ்க்கை துணை அமையும். நான் அதான் தினத்தந்தியில் எழுதியிருந்தேன். திருத்தம் நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து செய்தால்தான் வாழ்க்கையில் வருத்தம் இல்லாமல் இருக்கும்னு எழுதியிருந்தேன். அதை பொருத்தம் பார்த்து செய்கிறாங்க. இப்போ சுக்கிரனோட ராகு இருந்தால் எவ்வளோ பொருத்தம் பார்த்தாலும் முடியாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க 100 இடம் வந்துருச்சு பொண்ணு முடியலைம்பாங்க, 150 மாப்பிள்ளை வந்துருச்சு ஆனால் எதுவுமே முடியலைம்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சுக்கிரனோட ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது சனியோ அல்லது சுக்கிரனோட ஏதாவது ஒரு பகைக்கிரகங்கள் இருந்தாலோ, பகைக்கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலோ, அது மறைவிடங்களில் இருந்தாலோ சாமானியமாக திருமணம் முடியாது, ரொம்ப லேட் மேரேஜ். ஆனால் சிலது சுக்கிரனோட கூடிய கிரகம் ஒரு நல்ல கிரகமாக இருந்து அதை உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை மிக சுபிட்சமாக இருக்கும். களத்திர காரகன்கிறது சுக்கிரன். கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துணையை படுத்தி கொடுக்கிறது சுக்கிரன். சனி ஆயுள் காரகன். சனி நல்லா பலம் பெற்றிருந்த ஆயுள் 80 வரைக்கும் உண்டு. பிறையாயிர பெருவிழா காண்பார்னு போட்டிருக்கோம். 83 ஆண்டுகள் வரைக்கும் இருப்பாராம். சில பேர் 90 வருஷம் 100 கனகாபிஷேகம் கூட செஞ்சுக்கிறாங்க. சனியினுடைய உச்சத்தை பொறுத்தும் சனியினுடைய அமைப்பை பொறுத்தும். இது போல ராகு கேதுக்கள் எதற்குரியவர்கள், மற்ற கிரகங்கள் நம்ம அதன் மூலமாக எதை அறிந்து கொள்ளலாம், அந்த கிரகத்துக்குரிய மூலஸ்தானங்கள் எது, எங்கு சென்று வழிபடலாம், எந்த தினத்திலே வழிபட வேண்டும், நாள் திதி யோகம் காரணம் நட்சத்திரத்தில் எவை கூடுகின்ற பொழுது நீங்கள் சென்றால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். உறவினர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள், நண்பர்களும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வேலை வாய்ப்பு பற்றிய நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். 4ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்கும். தொழிலிலே புதிய முதலீடு செய்வதற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த தொகை இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். 11 சனி இருப்பதனாலே லாபம் சிறப்பாக வரும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் இருப்பதனாலே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீர்கள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். உத்தியோகம் தொழிலே நல்ல முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம். புதன் சூரியன் புத ஆதித்ய யோகம். குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே கவலை என்பது எள்ளளவுக்கும் இருக்காது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். காசு பண புழக்கம் அதிகமாக இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். பெரிய மனிதர்களை சந்திப்பால் பெருமை அடைவீர்கள். எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். அடுத்து இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. என்ன இருந்தாலும் இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் தரும் தகவல் வரலாம். கவனம் தேவை. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திரனோடு சுக்கிரன் இணைந்திருக்கின்றார். லாபாதிபதியும் உங்கள் ராசிகள். எனவே லாபம் சிறப்பாக வரும். எதிர்காலத்தை பற்றிய இனிய தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக வரலாம். மலைபோல் வந்து துயர் பனிபோல் விலகும். மனக்கலக்கங்கள் அகலும். செய்தொழிலில் நீங்கள் மந்தமாக இருக்கிறது என்று கவலைப்பட்டு இருப்பீர்கள். இன்று நல்ல வருமானம் வரப்போகிறது. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கலாம். சுக்கிரபலம் உங்கள் ராசிகள் நீச்சமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2, 9 அதிபதி. எனவே நீங்கள் பெற்றோர்களையும் அல்லது உற்றார் உறவினர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 12 கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேறும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நிம்மதிக்கான நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன். பொதுவாக 10 குரு இருப்பதனாலே பதவியில் மாற்றம் உண்டு என்பார்கள். எனவே உத்தியோகத்தில் திடீரென உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகிறது. உயர் அதிகாரிகளால் மாற்றம் வரலாம் அல்லது உடன் பணிபுரிவர்களால் மாற்றம் வரலாம். சிக்கல்களும் சிரமங்களும் வராமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தெய்வ வழிபாட்டை, குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாளில் திடீர் மாற்றங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளத்தான் கூடிய சூழ்நிலை உருவாகும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரைகுறையாக இந்த பணியை இன்று தொடருவீர்கள். உத்தியோகத்திலே அயல்நாட்டிலிருந்து கூட சிலருக்கு அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களில் இருந்து நல்ல சம்பளம் தருவதாக சொல்லி கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். குருவின் பார்வை இருப்பதனாலே கலக்கங்கள் எதுவும் நீங்கள் ஏற்படாது. நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். சூரியனோடும் புதனோடும் இணைந்து 9ஆம் இடம் வலுப்பெறுவதாலே புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடும். பெற்றோர் வழியில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அதே நேரம் அரசியல்வாதியாக இருந்தால் அரசியல் களத்தில் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் இன்று கிடைக்கும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தடைகள் அகலும் நாள். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வேண்டிய சலுகைகளை உங்களுக்கு தருவார்கள். 4ஆம் இடத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். தொழில் மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடலாம். பிள்ளைகளின் கல்யாண வயது வந்த பிள்ளைகளுக்கு எப்பொழுது மங்கள ஓசை இல்லத்திலே கேட்கும், வரங்கள் வாயில் தேடி வந்து விட்டு போகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதியும் முன்னேற்றம் கருதியும் நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை 2இல் பதிவதால் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கிறது. மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குறுபார்வை இருக்கின்றது. எனவே குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் தொடரும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அதே நேரத்தில் நீங்கள் வாகனம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தால் அந்த சலுகைகளையும் அவர்கள் செய்யலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் குணமறிந்து நடந்து கொள்ள வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதே நேரத்தில் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய பொறுப்புகளையும் மற்றவர்களிடம் இன்று ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. எல்லாம் உங்கள் மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். சந்திரபலம் குறைகின்ற பொழுது உங்களுக்கு சிந்திக்கின்ற ஆற்றலும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இதை இப்படி செய்யலாமா, அதை இப்படி செய்யலாமா என்ற மனக்குழப்பத்தில் ஈடுபீர்கள். எனவே இன்று நீங்கள் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் இன்றைக்கு திங்கள் கிழமை என்பதனாலே சோமாஸ்கந்தர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மீனராசினர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சனி வக்கர இயக்கத்தில் இருக்கின்றார். விரையாதிபதி வக்கரம் பெறுவதால் விரயத்துக்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேலதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்களும் ஏற்படும். உத்தியோகத்தில் நீங்கள் இந்த இடத்திற்கு மாற வேண்டும் அல்லது இலாகா மாற்றம் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஏதேனும் மேலதிகாரிகளிடம் விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்பம் நிறைவேறும். குறு பார்வை இருப்பதனாலே கலக்கங்கள் அகலும், கவலைகள் தீரும், தொட்டது துளங்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள். 6ல் கேது இருப்பதனாலே ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். இந்த நாளில் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். பொதுவாக இன்று கருட பஞ்சமி, அதே நேரத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம், திங்கட்கிழமை இத்தனையும் வருகின்றதனாலே இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவன் வழிபாட்டையும் விஷ்ணு வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.